வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006லேருந்து 2008க்கு இடைப்பட்ட பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏசிபி 1 வந்து கிராண்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஓஆர்ஓபி 2 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது விடுபட்டு வெறும் நாய்க்கோட பென்ஷன் மட்டும்தான் அவருக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு ஏசிபி 1 வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க, ஓஆர்ஓபி 2 ரிவைஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஏசிபியோட ஃபிக்ஸேஷன் வந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து நார்மலான உங்கள் ரேங்க்குக்கு என்ன பென்ஷனோ அது மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஏசிபி 1ஓட கிராண்ட் வந்து நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணிவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ சொன்னோம், அதாவது குறைந்தபட்சம் 3 வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம என்கிட்ட வந்து கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த டேட்டா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்னுமே இப்போ எங்கிட்ட பேசுறதோட அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மெசேஜ் உங்களை வந்து சேரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது இப்போ உதாரணமாக இந்த வீடியோ எடுக்கிறனாக்கா இந்த வீடியோ ரிலேட்டடாக நம்ம வந்து டேட்டா வந்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். டேட்டா நம்ம என்னெல்லாம் எடுத்துமோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டைமில் வந்து பர்ஃபெக்டாக சொல்லியிருப்போம். அது வந்து உங்களுக்கு வந்து சரியாக பொருந்தும். இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி வரும்போது அந்த வீடியோ போட்டு 3 மாதம் 4 மாதம் ஆயிருக்கும். ஸோ அது வந்து மைண்டில் இருக்குமானாக்கா இருக்காது. உங்களுக்கு வந்து சரியான பதிலும் வந்து அந்த டைமில் வந்து நான் மறுபடியும் டேட்டா எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கறத விட எங்கிட்ட கால் பண்ணி பேசுறத விட நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியான டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக விளங்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், கமெண்ட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்து தான் கமெண்ட் பண்ணுவீங்க. அதனால தான் நம்ம வந்து இதை எடுத்து வந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணும்போது சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும் சரி, நான் நிறைய பென்ஷனுக்கிட்ட போய் சேர முடியாது. நான் என்னோட எய்ம் என்னன்னாக்கா, யாரெல்லாம் பென்ஷன் வந்து இன்னுமே வந்து ப்ராப்ளத்தில் இருக்காங்களோ, ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு அவங்களுக்கு மெசேஜ் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, பிவிடி கம்ப்ளீட் பண்ண இருக்காங்களோ, அந்த மாதிரி பென்ஷனுக்கிட்ட நான் போய் சேரணுனாக்கா அது உங்களோட உதவி தேவை. அந்த உதவி எப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் அந்த உதவி எனக்கு செய்கிற மாதிரி. ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2007 வந்து பென்ஷன் வந்திருக்காரு. இவர் வந்து 22 வருஷம் சர்வீஸ் பண்ணார். நாய்க் ரேங்க்கு ஒய் குரூப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2006லேருந்து 2008க்கு இடைப்பட்ட பென்ஷனராக இருந்தாக்கா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 ஓஆர்ஓபி 2ல் டேபிள் நம்பர் 7 படி இவருக்கு பேசிக் பென்ஷன் வந்து 22,144 ரூபா வந்து கிடைக்கணும். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,244 ரூபா கிடைக்குது. இது வந்து இந்த 21,244 ரூபா எதோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் நாய்க்கோட பேசிக் பென்ஷனு. இவருக்கு ஏசிபி 1 கிடைச்சதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,144 ரூபா. ஏசிபி 1னாக்கா நாய்க்கு ரேங்க்லேருந்து ஒரு ரேங்க்கை வந்து அதிகப்படுத்தி ஏசிபி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து ஹவுல்தாரோட பென்ஷன் வந்து கிடைக்கணும். ஹவுல்தாரோட பென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 22,144 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இன்றைக்கி டேட்டில், அதாவது டிஏ வந்து 46% இருக்கும்போது இவருக்கு டிஏ வந்து 414 ரூபாயும், அவரோட பேசிக் பென்ஷனில் 900 ரூபாயும், அதாவது 22,144ல் 21,244 ரூபாய்க்கு மைனஸ் பண்ணி வச்சுனாக்கா 900 ரூபா வந்து வித்தியாசம் வருது. இன்றைக்கி டேட்டில் அதாவது 46% டிஏ இருக்கும்போது இவருக்கு 1,314 ரூபா வந்து வித்தியாசம் வருது. இது வந்து 6வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2008 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால இவருக்கு வந்து ஏசிபி 1ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் 6வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனது பிறகு வந்தவங்க பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட பிபிஓ ப்ளஸ் இவருக்கு ரெக்கார்டு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃபஸ்ட்டு பிபிஓ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இங்கே நம்ம ரெட் கலர் மார்க் பண்ணி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ரேங்க் வந்து இங்கே நாய்க்குன்னு கொடுத்துட்டு, ரீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கு ஏசிபி 1 கொடுத்துருக்காங்க. நாய்க்குலேருந்து ஏசிபி 1 கொடுத்துட்டு ஹவுல்தாரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிபிஓக்கு அப்புறம் அவருக்கு வந்து குறைஞ்சின பிபிஓ வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நாய்க்குன்னு சொல்லிட்டு ஏசிபி 1ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு நாய்க்காக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பிபிஓவில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ரேங்க் வந்து அப் பண்ணாங்க. அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசிபி 1 கொடுத்துட்டு அவரோட பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6,830 ரூபா இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6,950 ரூபா வந்து
ரீடு பண்ணிட்டாங்க. ஃபார்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீடு பண்ணிவிட்டு அவரோட பேமெண்ட் வந்து ரிவர்ஸ்ட் ஆகிடுச்சு. பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரிவர்ஸ்ட் ஆகிட்டு கொடுத்துட்டாங்க. இது 8th சிபிசிக்கு அப்புறம் வந்த, அதாவது ஏசிபி 1 கொடுத்ததுக்கு அப்புறம் வந்த பிபிஓ. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற இவரோட பென்ஷன் ஸ்லிப் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 2024 இவருக்கு வந்து 21,244 ரூபா தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,773 ரூபா. ஆனால் இங்கே வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22,144 ரூபா கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே இதோட கேல்குலேஷன் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இவருக்கு வெறும் நாய்க்குன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏசிபி 1 கொடுக்கல, அதாவது L05 கொடுக்கல. நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் L04. இவருக்கு வந்து அந்த நம்மளோட ஸ்பர்ஸில் குறைஞ்சன பிபிஏ வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அவரோட பிபிஏ ஜென்ரேட் ஆகிடுச்சுனாக்கா மேபி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகிடலாம். நான் ஏன் அது வந்து கிளியர் ஆகிடும்னு சொல்கிறேன்னாக்கா, ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு லெட்டர் போட்டிருக்காரு, அதே போல் கிரீவன்ஸையும் அவர் வந்து போட்டிருக்காரு. இந்த ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் ஆஸ் பர் ORP 2 ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் 13 ஜனவரி 2024 வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுனால இவருக்கு வந்து ரிவிஷன் பென்ஷன் பர் ORP 2 அண்ட் பேமெண்ட் ஆஃப் அரியர் ஃபார்வர்ட் இயர் வித் யுவர் ஃபர்தர் நெசசரி ஆக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இவருக்கு பிசிடிஐ சர்க்குலர் நம்பர் 666 ORP 2 சர்க்குலர் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 666. ஸோ அதுபடி இவருக்கு 22,144 ரூபா வந்து கிடைக்கணும் பர் மந்த்து. ஆனால் இவருக்கு கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 21,244 ரூபா. ஸோ இதை வந்து 1 ஜூலை 2019 அதாவது ORP 2 வந்து என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அந்த அரியரும் அதே போல் சர்வீஸ் பென்ஷனும் வந்து அப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இஎம்ஐ ரெக்கார்டு வந்து பிசிடிஐக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பிசிடிஐக்கு அனுப்பிச்ச காப்பியை வந்து இவருக்கு காப்பி டூ பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் காப்பி அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட்லேருந்து நாய்க்கு ஏசிபி 1 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசிபி 1 நாய்க்குலேருந்து ஒரு ஏசிபி கொடுத்ததுனால இவருக்கு வந்து அவுல்தார் ஆகும். இங்கே ஏசிபி 2 இருக்குனாக்கா, அதாவது நாய்க்குலேருந்து ஏசிபி 2 இருக்குனாக்கா அது வந்து நாய்க்கு சுபதார் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து 2006க்கு அப்புறம் வந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஏசிபி வந்து கிடைச்சிருக்கும். அவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குனாக்கா ஒரு 8 வருஷத்துக்கும் ஒரு முறை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ரேங்க்ல 8 வருஷம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவர் வந்து நாய்க்கில் 8 வருஷம் ஹோல்டு பண்ணியிருக்காரு. அதனால தான் இவருக்கு ஏசிபி 1 கொடுத்து அவுல்தாராக வந்து பென்ஷனில், அதாவது பேமெண்ட்டில் வந்து இவருக்கு அப் பண்ணியிருக்காங்க. ரேங்கில் வந்து அப் பண்ணல, வெறும் பேமெண்ட்டில் மட்டும் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரிலேட்டாக உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலேட்டடாக எதனா சந்தேகம் இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் வந்து அது கிளியர் ஆகலைன்ற பட்சத்தில் என் மூலிமா நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜில் 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த சார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் என் மூலிமா ஃபர்ஸ்ட் ரிலேட்டடான இஷ்யூ இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.